ரொம்ப 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம், பாரம்பரியமிக்க சங்கம். 2026, 2029 3 ஆண்டுக்கான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தேர்தல் நடைபெறுகிறது. இது தமிழ்நாட்டு தேர்தலை விட மிக பிஸியாக, மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கு. கையில மை வைக்கலையே தவிர பாக்கி எல்லாமே இதுல நடந்திருக்கிறது. ஒரு செயற்குழு உறுப்பினர்களுக்கே கிட்டத்தட்ட 60-65 பேருக்கு மேல போட்டியிடுகிறார்கள். அணியாக 2 பேர் போட்டியிடுறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு யார் வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இதுல இன்னி வரைக்கும் யார் வேணா என்ன கருத்து வேறுபாடுடன் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இரவு அல்லது நாளைக்கு காத்தால இந்த ரிசல்ட் வந்த உடனே யார் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு உதவிகரமாக இருந்து இந்த சங்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு மீண்டும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. தேர்தலுக்கு முன்னாடி யார் வேணா பேசலாம், நான் சிறந்தவன், நான் தான் நல்லவன், என்னை விட்டா வேற ஆள் கிடையாது, எல்லாமே சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி வெற்றி தோல்வி, அதுல யார் வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றியை நாம நேர்மையாக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றி சங்கத்தை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதையே மனசுல வச்சுக்கிட்டு உன்னை எப்படி கவுக்குறேன், உன்னை எப்படி பண்றேங்கிறது இருந்தா அது சராசரி அரசியல் ஆயிடும். ஆனா ஒரு தேர்தல் கமிஷன்ல இருக்கிற மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல இல்ல. ஸோ இது இது ஒரு தேர்தல் திருவிழா. வரக்கூடிய இடத்துல இவங்க என்ன உண்டோ, யாருக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி கொண்டு சந்தோஷமாக, அதை தாண்டி யாருக்கு வந்தா இந்த அசோசியேஷன், இந்த சங்கம் சிறப்பாக இருக்குமோ அவர்களுக்கு போட்டால் சங்கம் நன்றாக இருக்கும். என்னைக்குமே இண்டிவிஜுவல்ஸை விட இன்ஸ்டிடியூஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஸ்டிடியூஷன் சிறப்பாக இருந்தால் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் நன்றாக இருப்பார்கள்.